மிகப்பெரிய செல்வந்தர் ஒருத்தர் அவருடைய பிஸ்னஸ் எல்லாம் விட்டுட்டு போதும் ரிட்டையர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அந்த டைமில் யமதர்மன் அவர் கண் முன்னாடி தோன்றி உன்னுடைய ஆட்காலம் முடிவடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதை கேட்டதும் இந்த ரிச் மேன் ரொம்பவே அதிர்ச்சி ஆகிறாரு. இவர் அவருடைய வாழ்க்கையில் ஃபுல்லாக வேலை செஞ்சு மிகப்பெரிய செல்வத்தை கஷ்டப்பட்டு சேர்த்து ஒரு லக்ஸுரி லைஃப்க்கு வரப்போ ரிட்டையர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்காரு. அப்படி ரிட்டையர் ஆகிற சமயத்தில் மரணம் வருது அப்படின்றப்போ அவரால் அதை ஏற்றுக்கவே முடியல. அப்போ அந்த ரிச் மேன் யோசிக்கிறாரு, நம்ம இது வரைக்கும் சேர்த்து வச்ச சொத்துக்கள் எல்லாத்தையும் வச்சு நம்மளுடைய வாழ்க்கையில் இன்னும் கொஞ்சம் நேரத்தை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி யமன் கிட்டே கேட்குறாரு. ஆனால் யமன் அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. அதுக்கப்புறமா ஃபைனலாக கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு. எனக்கு ஒரே ஒரு மணி நேரம் மட்டும் வாழ்க்கையில் எக்ஸ்ட்ரா கொடுங்க, என்கிட்ட இருக்க எல்லா செல்வத்தையும் நீங்களே எடுத்துக்கோங்க, அந்த 1 மணி நேரத்தில் நான் இந்த பூமியோட அழகை ரசிக்கணும், என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இவங்க கூடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் அந்த யமன் அதுக்கும் ஒத்துக்கலை, மறுத்துடுறாரு. அதுக்கப்புறமா